பாமகவின் வரைவு தேர்தல் அறிக்கையை திமுக காப்பியடிப்பதாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். பாமகவின் சட்டப்பேரவை வரைவு தேர்தல் அறிக்கை தொடர்பான பயிற்சி கூட்டம் சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் மாநில, மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். வரைவு தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்தும் அதை மக்களிடம் எடுத்துச் செல்வது பற்றியும் நிர்வாகிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய கட்சி நிறுவனர் ராமதாஸ், தமிழகத்தில் இதுவரை ஆட்சி செய்த கட்சிகள் தாங்கள் அளித்த தேர்தல் வாக்குறுதியில் 70% நிறைவேற்றவில்லை என சாடினார். பாமக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் கடைக்கோடியில் வசிப்பவருக்கு கல்வி உறுதி செய்யப்படும் என்று ராமதாஸ் கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய அன்புமணி ராமதாஸ், பாமகவின் வரைவு தேர்தல் அறிக்கையை திமுக உள்ளிட்ட கட்சிகள் காப்பியடிப்பதாக குற்றம் சாட்டினார். பாமக ஆட்சிக்கு வந்தால் 15 நாட்களுக்கு ஒருமுறை அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படும் என்றும் 60 வயது மேற்பட்டவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். ஊழல் தான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஊழல்னால இப்ப இன்னைக்கு ஓஏபி அவன் கிடைக்கிறது 1000 ரூபாய், அதுக்கு லஞ்சம் எவ்வளவு கேட்கறான்? 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டு இருக்காங்க. பாவமா பார்த்து 80 வயசு கிடைக்காம அப்படியே தள்ளாடிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு ஓஏபி கிடைக்கும். நம்ம என்ன செய்ய போறோம்? 60 வயசுக்கு மேல யார் யார் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓஏபி கொடுத்துட போறோம். எப்படி எவ்வளோ? 2000 ரூபாய் கொடுக்க போறோம். 60 வயசு மேல யார் யார் இருக்காங்க? ஸ்டாலின் உட்பட எல்லாத்துக்கும் ஓஏபி கொடுக்க போறோம்.